நீலகிரி மாவட்ட முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மாயார் பாலத்தின் அருகே காட்டுப்பன்றியை புலி ஒன்று வேட்டையாடிய வீடியோ பதிவைத்தான் தற்போது பார்த்து வருகிறோம். காட்டுப்பன்றியை வேட்டையாடி புலி இழுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வாகன ஓட்டி ஒருவரின் அந்த மொபைல் கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் இரவு நேரங்களில் இந்த பகுதிக்கு வெளியே வர வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மாயார் பாலத்தின் அருகே காட்டுப்பன்றியை புலி ஒன்று வேட்டையாடி இழுத்துச் செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. எனவே பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வெளியே வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில். விவரம் சொல்லலாம் அன்பழகன். வணக்கம் கோபால். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதி கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டு மாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டலத்திற்குட்பட்ட மாயார், மசனகுடி, சிங்காரா, பொக்காபுரம் உள்ளிட்ட அதை சுற்றுவட்டார பகுதிகளில் புலிகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மாயார் பாலம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து சென்ற நிலையில் நேற்று இரவு மாயார் பாலம் பகுதியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய புலி ஒன்று சாலையில் இருந்து காட்டுப்பன்றியின் உடலை வனப்பகுதியில் இழுத்து சென்றது. இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாயார் பகுதியில் புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் வாகனங்களை கவனமுடன் இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கோபால், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.